காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்யறதுக்கே ஒரே டென்ஷனா இருக்கே. என்ன பண்றது? செஞ்சுதான் ஆகணும். அம்மா, இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிருந்தோம்ல. சரி, இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் செஞ்சுட்டு நம்ம கிளம்பலாம். கிளம்பிட்டு போய் பாட்டு வரலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு. அப்பதான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்பாடா, வேலையெல்லாம் முடிஞ்சு இவங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதா. ஐயா, இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு மறந்துட்டேன் மத்தியா. டக்குனு குளிச்சுட்டு கிளம்புவோம். ஐயோ, டைம் ஆச்சு, பஸ் வேற வந்துருவான். அப்பாடா, கிளம்பியாச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னு போன் பண்ணி கேட்போம். ஹலோ சின்ன பொண்ணு, என்ன கிளம்பியாச்சா? சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் முடிஞ்சா? அக்கா, கிளம்பியாச்சுக்கா. நானும் லட்சுமி அக்காவும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். நீங்க வர்றப்ப ரோஜாவும் சேர்ந்து கூட்டிட்டு வந்திருக்கா. ஒரு சத்தம் போட்டு வந்திருக்கா. நாங்க லேட் ஆயிடுச்சுன்னு அப்படியே குறுக்கு பாதை வழியே வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. நீங்க வந்துருங்க கூட்டிட்டு. சரிம்மா சரிம்மா சரி, நாங்க எல்லாம் ஒன்னா வந்துடுறோம். நாங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்துடுறோம். இப்ப என்ன பண்றது? சரி, ரோஜாக்கும் போன் பண்ணி பாக்கலாம். போன் பண்ணி வர சொல்லலாம். ஹலோ ரோஜா, அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்களா அம்மா? சின்ன பொண்ணு லட்சுமி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டாங்க. என்னையும் சேர்ந்து வர சொன்னாங்க. அவங்க லேட் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு. நான் முன்னாடி கிளம்பிருக்காங்க. நம்ம 2 பேரும் போயிடலாமா? கிளம்பிட்டே என்ன? சுந்தரிக்கா கிளம்பிட்டக்கா. இது வந்துடுறக்கா. வாங்க, நீங்க வாங்க, அப்படியே சேர்ந்து போயிடலாம். வரேன், உங்க வீட்டு சைடு தான் வரேன், வந்துட்டே இருக்கு. சரி, வாமா போயிடலாம். வச்சிடுறேன். என்ன லட்சுமி அக்கா இன்னும் காணோம் அவங்க 2 பேர்த்தையும்? பஸ் வேற வந்துரும் போலயே. வந்துடுவாங்க சின்ன பொண்ணு, வந்துடுவாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சோம்மா? இல்லக்கா, டைம் ஆயிடுச்சு. பஸ் வேற போயிருக்குமா என்னன்னு தெரியாம தான் நாங்க 2 பேரும் முன்னாடி வந்துட்டோம். சரி, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் தான். அதாக்கா சொல்லாம வந்துட்டேன் நானு. சின்ன பொண்ணு பார்த்த உடனே நானு சரி வா சின்ன பொண்ணு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் நானுமே. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. இதே மாதிரி நம்ம எல்லாம் ஒன்னா போய் எவ்வளவு நாள் ஆச்சு ஏக்கா? ஆமா ரோஜா. அத பஸ் வந்துருச்சு. வாங்க வாங்க, ஏறுங்க, நிறுத்துங்க, பஸ் நிறுத்துங்க. அப்பாடா, எப்படியும் வந்து சேர்ந்துட்டோம். பஸ்ல என்ன கூட்டம் சாமி! இதுல வெயில் வேற சுட்டெரிக்குது, மண்டைய பொளக்குது வெயில். ஆமாக்கா, சரியான வெயில். ஏக்கா, பஸ்ல வரப்ப நீங்க பாத்தீங்களா? ஒரு பொம்பளை 2 குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்துச்சு. அந்த குழந்தைக்கு யாருமே ஸ்வீட்டே கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அக்கா. உட்கார்ந்த இடத்துல கல்லு மாதிரி இருக்கிறாங்க அக்கா பாத்துட்டு. அப்புறம் நான் தான் இங்க வாமா, வந்து இங்க உட்காருமா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சக்கா நான் தான். ஆமா சின்ன பொண்ணு, அப்படிதான் சின்ன பொண்ணு சில பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே அப்படி இல்ல சின்ன பொண்ணு. ஏதோ ஒவ்வொருத்தங்க அப்படிதான் இருக்காங்க. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தங்க செய்யற ஹெல்ப் வந்து யாரும் மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கும் பண்ணுவாங்க. ஆனா இப்படியும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஏக்கா, இந்த கோயில் அன்னதானம் இருக்கு இல்லையா? வந்தது அதுக்காக தானா? சாமி கும்பிடறதுக்கு இல்லையா? நான் வந்து சாமி கும்பிட்றதுக்குதான். ஆனா வயிற்றுக்கு தெரியுமா? அதுக்கு பசிக்குதுல்ல. உண்டுமா, உண்டு, சாப்பாடு உண்டு, சாப்பிட்டே போலாம். சரி வாங்க, சட்டு புட்டுன்னு போலாம், கூட்டம் வரக்குள்ள. ஏன் லட்சுமி, செருப்பெல்லாம் நம்ம அந்த சைடு விட்டுட்டு போயிடலாமா? ஆமாக்கா, வாங்கக்கா, அந்த சைடு விட்டுட்டு போயிடலாம். ஆனா செருப்பு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு என்னக்கா பண்றது? என்னோட தர புது செருப்பாச்சே. அப்படியெல்லாம் செருப்பு யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அப்படி தூக்கிட்டு போனாலும் செருப்போட செருப்பா நம்மளோட தரித்திரமும் போயிரும். தூக்கிட்டு போறவங்களுக்கு தான் நம்ம தரித்திரம் போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. சரி வாங்க, அந்த சைடுல விட்டுட்டு நாம போலாம் சாமி கும்பிட்றதுக்கு. பா முருகா, உங்களை பாக்குறதுக்காகவே வந்திருக்கப்பா. அப்பாடா, முருகனை பார்த்தாச்சு. எவ்வளவு பெரிய லைன்ல இருந்து நான் வந்து முருகனை பாக்குறப்ப சந்தோஷமே சந்தோஷம். எவ்வளவு அழகா இருக்காங்க முருகன். ஆமா லட்சுமி, நீ சொன்னது கரெக்டு தான். சரி சரி, எல்லாரும் சாமியை கும்பிடுங்க. கந்தனுக்கு, அரோகரா, கடம்பனுக்கு, அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகரா, வீரவேல் முருகனுக்கு, அரோகரா, அருகர அருகர அரோகரா. அரகர அரகர அரோகரா.
சாமி முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் கூட எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி முருகா. எந்த கஷ்ட நஷ்டமும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த கவலையும் இருக்கக்கூடாது. எப்படியோ நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்தாச்சப்பா. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு மனசுக்கு. எப்படியே சாப்பிட்டு அப்படியே சாமியும் கும்பிட்டு வந்தாச்சு, வயிறும் மனசும் நிறைவா இருக்குப்பா. சரிக்கா போலாமாக்கா? இப்பயே மணி ஆயிடுச்சு, நீ பஸ் வருமா என்னன்னு தெரியலையாக்கா? ஃப்ரீ பஸ் வருங்கக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு பஸ் வரக்கு. வாங்க போலாம், சீக்கிரம் இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா கரெக்டா இருக்கும் பஸ் ஏறக்கும் வீட்டுக்கு போறக்கும். அப்பாடா, எப்படியோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இனி வீட்டுக்கு போய் எனக்கு 1000 வேலை இருக்கு. ஐயப்பா, எனக்கும் வீட்டுல ஆடு மாடு எல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல, தண்ணி வச்சாங்களோ என்னன்னு தெரியலையாக்கா, பயமா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்லக்கா. ஆமா ரோஜா, நீ சொல்றது உண்மைதான். என்ன கஷ்டம் இருந்தாலும் கோயிலுக்கு மட்டும் போனா நல்லாதான் இருக்கும். அத வாங்க, ப்ரீ பஸ் வந்துருச்சு, வந்து ஏறுங்க, போல சீக்கிரம். எங்க சின்ன பொண்ணு, வா வா போலாம் அக்கா, வாங்க அக்கா வாங்க சீக்கிரம் வாங்க. போறப்பதான் கூட்டம்னு பார்த்தா வர்றப்ப அதுக்கு மேல இருக்கு. அப்பா நசுக்கி தள்ளிட்டாங்கப்பா. இல்லக்கா, வர்றப்ப காலேஜ் ஸ்கூல் போற பிள்ளைங்க எல்லாம் வருவாங்கல்லக்கா, அதனாலதான் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. மது, கீர்த்தி, என்ன பண்றீங்கம்மா? வாங்கம்மா, அம்மா வந்துட்டா வாங்க. ஏ, அம்மா வந்துட்டாங்க, சவுண்டு கேக்குது. ஏ வா கீர்த்தி, போலவா, அம்மா வந்துட்டாங்க. ஆமா மது, அம்மா சவுண்ட் கேக்குது. அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு வா போய் பார்க்கலாம், போய் சாப்பிடலாம். அம்மா வந்துட்டியாம்மா? என்னம்மா வாங்கிட்டு வந்த? நான் போயிட்டு வர்றப்ப தேங்காய் பண்ணு வாங்கிட்டு வந்தப்பா. போய் 2 பேரும் சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க, சமையல் கட்டில வச்சிருக்கேன். ஆயே சூப்பர், ஜாலி. தேங்காய் பண்ண ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சண்டை கட்டாம 2 பேரும் சாப்பிடணும், சரியா? ஏமா நான் நம்ம சண்டை கட்டுறேன்? 2 பேர்த்தையும் சொல்லிக்கிறோம். 2 பேர்த்துல யார் சண்டை கட்டினாலும் 2 பேர்த்துக்கு அடிதவளுக்கு சொல்லிட்டோம். பஸ்ல போயிட்டு வந்ததே ஒரே அலைச்சலா இருக்கு. போயிட்டு வந்து சாப்பாடு செய்யணும்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சாப்பாடு செஞ்சுட்டியா? என்ன வயிறு பசிக்குது. செஞ்சுட்டே இருக்கத்தான், இது செஞ்சுட்டே இருக்கேன். ஒரு நாளாவது வந்து சமையல் கட்டுல வேலை செஞ்சு பார்த்தாதான் தெரியும். எப்ப பார்த்தாலும் டிவி பாக்குறது, தூங்குறது, ஊரு நாயம் பேசுறது, இதுதான் வேலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், எங்களைய சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ நிறைய போடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன பொண்ணு. பாய் ஹால்.